இது பாரம்பரிய அரசியலுக்கு ஒரு புதிய மாற்றமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. பொருளாதார அறிஞர், நிதி அமைச்சர். மாநிலத்தில் நிதி நிலைமை மேம்படுத்த அனுபவம் வாய்ந்த ஒரு பொருளாதார அறிஞரை நிதித்துறை அமைச்சராக நியமிக்கப்படுவார். கல்வியில் கல்வி அமைச்சர். கல்வியின் தரத்தை மேம்படுத்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் அல்லது சிறந்த கல்வியாளர் ஒருவர் கல்வி அமைச்சராக நியமிக்கப்படுவார். விளையாட்டு அமைச்சராக விளையாட்டுத் துறைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் திறமையான விளையாட்டு வீராங்கனை ஒருவரை விளையாட்டு அமைச்சராக நியமிப்பார். ஆன்மீகவாதி, அறநிலைத்துறை அமைச்சராக ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாக இருப்பவரை அமைச்சராக நியமிப்பார். முன்னாள் IAS, IPS அதிகாரிகள். நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை கொண்டு வர ஓய்வு பெற்ற IAS மற்றும் IPS அதிகாரி மற்ற துறைகளில் அமைச்சர்களாக நியமிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. விஜயின் இந்த ஆட்சி முறை ஒவ்வொருவருக்கும் ஒரு பதவி மட்டுமே வழங்கப்படும். ஒரே இந்த கொள்கையை உறுதிப்படுத்திவிட்டால், இந்த கொள்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டால் மற்ற அரசியல் கட்சிகளுக்கு இந்த ஒரு விஷயம் ஒரு முன் உதாரணமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஒரு விஷயத்தால் தளபதி விஜய் அவர்களோட ஆட்சி முறை பல மடங்கு மேம்பட வாய்ப்புகள் இருக்கு. நாங்க பேச்சில் மட்டும் இல்லை, செயலிலும் செய்து காட்டுவோம். தமிழக வெற்றி கழகத்தோட அடுத்தடுத்த திட்டங்கள் பெரும் ஆச்சரியத்துக்குள்ளாக்கி இருக்கிறது. இந்த ஒரு விஷயம் மட்டும் நடந்தால் தமிழக அரசியலே புரட்டி மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி ஒரு திட்டத்தை தான் விஜய் அவர்கள் வச்சிருக்காங்க. அதாவது செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு அப்புறமா விஜய் அவர்கள் 234 தொகுதியிலும் சுற்றுப்பயணம் செல்ல போகிறார்கள். இந்த சுற்றுப்பயணத்தில் பல திட்டங்களை அறிவிக்க போறாங்க. அதுல ரொம்ப முக்கியமான திட்டம் இலவசம் அப்படிங்கிற விஷயம் இருக்கக்கூடாது. ஸோ இலவசம் கொடுத்து மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. அந்த திட்டம் இல்லாம புது அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற திட்டமும், அதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் ஒரு புரட்சிகரமான ஆட்சி முறையை அறிமுகப்படுத்த விஜய் திட்டமிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. விஜய் அவர்கள் திட்டமிட்டபடி தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்தால் அமைச்சரவையில் ஒவ்வொரு துறைக்கும் அந்தந்த துறையின் வல்லுநர்கள் மட்டுமே அமைச்சராக நியமிக்கப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது.